வெல்கம் டு கார்கி கிச்சன். நான் இன்றைக்கி செய்ய போகிறது சுருள் போலி, ஸ்வீட் போலி எப்படி வேணால் சொல்லலாம். கிட்ஸ் ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம். வாங்க அதுக்கு என்னெல்லாம் பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். ஒரு கப்பு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். இது பொட்டுக்கடலை மிக்சியில் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இது பவுட்ரு சுகர், ரவா, இது நெய், இது உப்பு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மைதாவை நான் இதில் இட்டுக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு, நட்டு 2 ஸ்பூன் கிட்ட நெய் விட்டுக்கிறேன். நல்லா பூரி பதத்துக்கு இந்த இதை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். நல்லா மாவு பிசைஞ்சிட்டோம். இது ஒரு 10 நிமிஷம் ஊறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம பூர்ணம் ரெடி பண்ணிட்டு வந்தோம். இப்போ கடாய் போட்டிருக்கேன். கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் ஒன்று ஹீட் ஆகட்டும். கடாய் சூடாயிடுச்சு. 3 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். இந்த நெய் ஒன்று சூடாகட்டும். இப்போது இந்த ரவையை போட்டு வறுத்துக்கலாம். நல்லா செவந்து வர்ற அளவுக்கு வறுத்துக்கலாம். புதுசாக என் சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே பெல் பட்டனும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ நல்லா வாசனை வருது. நம்ம ரவையை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம பவுடர் சுகரை இதில் போட்டுக்கலாம். இதெல்லாம் அளவு இல்லை, நம்ம எடுக்கிறத பொறுத்துட்டு, மாவு எடுக்கிறத பொறுத்துட்டு பூரணத்துக்கும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது வறுத்து வச்ச நம்மளோட ரவா. இதில் கொஞ்சமாக உப்பு, ரொம்ப கொஞ்சமாக, இந்தளவு போதும், போட்டு நல்லா கலந்து வச்சுக்கலாம். வாங்க நம்ம இப்போ போலி ரெடி பண்ணலாம். இப்போ நம்மளோட மாவு நல்லா ஊறிடுச்சு. ஒரு வாட்டி கூட நல்லா நம்ம பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது எவ்வளோ மெல்லிசாக நம்மளால் தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம பரத்திக்கலாம்.
இந்த மாதிரி இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் தட்டி எடுத்து வச்சுக்கலாம். இது இப்போ நான் எல்லாம் தட்டி வச்சுட்டேன். இது கொஞ்சமாக மைதா வந்து தண்ணி விட்டு கலக்கி வச்சுருக்கேன், பேஸ்டாக்கி வச்சுருக்கேன். வாங்க இது இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம எல்லாம் செஞ்சு வச்சுக்கலாம். இன்னொன்று செஞ்சு காட்டுறேன். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ நான் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன். ஒரு 5 நிமிஷம் இல்லைனா 10 நிமிஷம் காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆயில் வச்சு பொரிச்சுக்கலாம். இப்போ கடாய் வச்சு நான் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் ஒன்று சூடாகட்டும். இப்போ ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. நம்ம ஓனாக போட்டு பொரிச்சுக்கலாம். ஒரு பாகம் நல்லா செவந்ததுக்கு அப்புறம் நம்ம திருப்பி விடணும். இப்போ நல்லா வெந்துருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி அடுத்ததையும் பொரிச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இது இப்போ நான் எல்லாம் பொரித்து எடுத்துட்டேன். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.